வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது தமிழக பிஜேபி தலைவர் போட்டியில் நான் இல்லை அண்ணாமலை, தேர்தல் கூட்டணிக்காக தலைவரை மாற்றுகிறதா பிஜேபி தலைமை, தமிழக அரசியல் களத்தில் கூட்டணி கணக்குகள் மாறுமா, 2026 தேர்தலுக்கு இப்பொழுதே ஆயத்தமாகும் பிஜேபி என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த பேச்சுக்களானது நடைபெற்று வந்தது. அதாவது அண்ணாமலை அவர்கள் தலைமை பொறுப்பில் நீடிப்பாரா என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்து வந்தது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்று அந்த தலைவர் போட்டியில் நான் இல்லை என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்க செல்லும் போதே இந்த பேச்சுக்கள் எழுந்தது. ஏனென்றால் கூட்டணி அமைந்தால், அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைமையில் இருப்பது எவ்வாறு சாத்தியம் என்ற ஒரு கேள்வியும் தொடர்ந்து அரசியல் நோக்கர்களால் எழுப்பப்பட்டு வந்தது. அதற்கு பதிலளிக்கும் விதமாக அவர் தலைவர் போட்டியில் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இது பாஜக அதிமுக கூட்டணி முறிவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இருந்து வந்த அந்த சில பிணக்குகள் தான் காரணமாக இருந்தது. மீண்டும் கூட்டணி அமையும் போது தமிழக தலைமையில் அண்ணாமலை அவர்கள் இருந்தால் அது எவ்வாறு சாத்தியம் என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்து வந்தது. அதற்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் இன்றைய அவருடைய பேட்டி இருந்தது. இவருக்கு பிறகு, அதாவது அண்ணாமலை அவர்கள் பிறகு யார் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுப்பார்கள் என்ற ஒரு கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது. இவ்வாறு அண்ணாமலை அவர்களுடைய இன்றைய ஒரு பேட்டியிலிருந்து பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. அது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜே ராகவன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் அரசியல் விமர்சகர் திரு பொதிகை சாரதி அவர்களை வரவேற்போம். வணக்கம். வழக்கறிஞர் திரு கரு ஜெயக்கண்ணன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் சிறுபான்மை பிரிவு திரு வேலூர் இப்ராஹிம் அவர்களை வரவேற்போம். வாழ்க வளமுடன். திரு வேலூர் இப்ராஹிம் சார், உங்கள்கிட்ட தூங்குற அண்ணாமலை அவர்களுடைய இன்றைய பேட்டி, தலைவர் போட்டியில் நான் இல்லை என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். உங்களுடைய பார்வை? பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர்களுக்கான போட்டியே நடைபெறுவதில்லை. எல்லாரும் சேர்ந்து தலைவரை தேர்ந்தெடுப்போம் ஒத்த கருத்தில். அப்படித்தான் எங்களுடைய கட்சியின் விதிமுறை இருக்குது. அதனால தான் அவர் சொன்னார், தலைவர் போட்டியில் நீங்கள் இருக்கீங்களான்னு ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கும்போது நான் தலைவர் போட்டியில் இல்லை. ஏன்னா தலைவருக்குன்னு ஒரு தனி போட்டியெல்லாம் இங்கே நடைபெறுவது கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல தலைவரை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். அப்படித்தான் கட்சியினுடைய நிலை இருக்கிறது என்பதை அவர் பிரதிபலித்திருக்கிறார். ரெண்டாவது, இங்கு திரு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவார், எதனால் மாற்றப்படுகிறார்? இப்போ நீங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க, அதிமுக கூட்டணி வந்து விட்டால் அதில் இது நடந்துவிடக்கூடாது என்பதற்காக. இந்த மாதிரியான யூகங்களுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வந்து பெரிய இடம் கொடுப்பதே கிடையாது. அப்படித்தானே இருக்கு சார். மூத்த பத்திரிகையாளர்கள் நிறைய பேட்டியில் பார்க்கும்போது மற்றவர்கள் சொல்லட்டும், எங்க கட்சிக்குன்னு உள்ள நிலைப்பாடு எங்களுக்கு தானே தெரியும், நாங்க தானே அந்த கட்சியில இருக்கிறோம். மற்றவர்கள் யூகத்தின் அடிப்படையில் பேசணும், கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தானே தெரியும். கட்சி சார்பில் பேசக்கூடியவங்களே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எல் முருகன் அவர்களுடைய டென்யூரில் தான் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்தார். அவர் மத்திய பதவி கிடைச்சி போனதுனால ஸோ இவருடைய டென்யூர் இன்னும் கண்டிப்பாக அடுத்து 3 வருஷம் இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய பேட்டி வேறு மாதிரி இருக்கு இல்லையா? 3 வருடம் அவர் முழுமையாக முடித்திருக்கிறார். அவருடைய பதவி காலத்தை முழுமையாக முடிச்சிருக்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சியில் யாருக்குமே ஒரு நிலையான பொறுப்பு கிடையாது. உதாரணத்துக்கு திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் இருக்கிறாருன்னா சாகிற வரைக்கும் அவர் தான் திமுகவுடைய தலைவராக இருப்பார். அதுக்கு முன்னால் ஐயா கலைஞர் இருந்தாருன்னா அவர் சாகிற வரைக்கும் அவர் தான் இருப்பார். செயல் தலைவர் வரைக்கும் கூட போக முடியுமே தவிர தலைவராக ஐயா ஸ்டாலின் அவர் ஆக்கலை. அவர் முடியாத காலத்தில் கூட ஆக்கலை. ஏன்? அது அப்படித்தான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர் என்பது யாருக்கும் பட்டாலாம் போட்டு கொடுக்கல. ஒருவருக்கு 3 ஆண்டு காலம், சில நேரங்களில் ரொம்ப அரிதா 6 ஆண்டு காலம், 2 டைம் கொடுப்பாங்க. மற்றபடி 3 ஆண்டு காலம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் அகிலேஷ் யாதவ் கேட்டதுக்கு ஒரு குடும்பத்திலேருந்து தலைவரை தேர்ந்தெடுக்கிறது ஈஸி, ஏன்னா அவர் ஒரு அதுதான் நாட்டிலேருந்து. ஏன்னா கரெக்டான விஷயம் சொன்னீங்க. அகிலேஷ் யாதவ் அவர்கள் வந்து என்ன செய்யறாருன்னா, பாரதிய ஜனதா கட்சி இவ்வளெல்லாம் பேசுது, ஒரு தேசிய தலைவரை தீர்மானிக்க முடியலையான்னு. அப்போ மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் சொன்னார், நாங்கள் தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னா 13 கோடி காரியகர்த்தாக்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட எல்லாம் கருத்து கேட்டு முக்கிய நிர்வாகிகளோட ஆலோசித்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். ஆனால் சமாஜ்வாதி கட்சியோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய குடும்ப அரசியல் செய்யக்கூடிய கட்சிகளோ அவங்க குடும்பத்தில் ஒரு 4-5 பேரை கேட்டு அது ஒத்த கருத்து வந்தால் இவர் தான், அப்போ இவர் பிள்ளையாக இருக்கலாம் அல்லது மச்சானாக இருக்கலாம் மருமகனாக இருக்கலாம், யாரையாவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த வேலை பாரதிய ஜனதா கட்சியில் கிடையாது. அதுக்கு அடுத்து
ஒருத்தர் மாநில தலைவராக இருந்து ஏதோ எடுத்து விட்டால் அல்லது நீக்கப்படுகிறார் என்னமோ அவர் டீக்ரேட் பண்ற மாதிரியும் அல்லது அவர் ஏதோ ஒரு பெரிய பாவம் செஞ்ச மாதிரி அப்படிலாம் கிடையாது. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் 3 ஆண்டு காலத்திற்கு பிறகு நிச்சயமாக பெரும்பாலான நிர்வாகிகள் மாறுவார்கள். ஆனா மாறுவாங்கன்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு வேறு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும். இப்ப பாஜகவுடைய தேசிய செயலாளர் சிறுபான்மை சமூகத்திற்காக என்னை நியமித்திருக்கிறாங்க, நான் தேசம் முழுக்க வேலை செய்யறேன். அடுத்த முறை எனக்கு தேசிய செயலாளர் தான் கொடுப்பாங்களா? இப்ப எனக்குமே பணியின் காலம் முடிஞ்சிருச்சு. இப்ப எனக்குமே அடுத்த வாட்டி தேர்ந்தெடுத்தா வேற என்ன பொறுப்பு வேண்டுமானாலும் கொடுப்பாங்க. என்ன வரும் பேச்சுக்கள் வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, இப்போ எடப்பாடி அவர்களுடைய அழுத்தத்திற்கு அமித்ஷா அவர்கள் அல்லது பாரதிய ஜனதா தலைமை பணிஞ்சு விட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். இதுல இந்த கேள்வியே நகைச்சுவையா இருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் 18 மாநிலங்களில் நாங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தமிழகத்தின் வாக்கு வங்கி என்பதை 11.5% கடந்த தேர்தலில் நிரூபித்திருக்கிறோம். ஏறக்குறைய 51 லட்சம் வாக்குகள் அப்படின்னா 51 லட்சம் பேர் எங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு கட்சி இன்னொரு கட்சி சொல்லுவதனால மாநில தலைவர் எடுத்துருவாங்கன்னா அவ்வளவு பலவீனமாவா பாஜகவை நீங்க கருதுறீங்க? அதெல்லாம் கிடையாது. ஒருத்தருக்கு 3 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா தேசிய தலைமை அவர் மீண்டும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அவருக்கு வாய்ப்பு தருவாங்க. இல்லை என்றால் அவருக்கு இதைவிட ஒரு சிறப்புமிக்க பொறுப்பை கொடுத்து விட்டு இங்கு மிகச்சிறப்பாக பணியாற்றுவதற்கு வேறு ஒரு மாநில தலைவரை கொடுப்பாங்க. இது ரொம்ப சாதாரணம். இது இவருக்காக மாத்திருவாங்க அவருக்காக மாத்திருவாங்கன்றதெல்லாம் கிடையாது. எங்க தேசிய தலைமை தேச நலனுக்காக தமிழக மக்களின் நலனுக்காக முடிவெடுப்பார்களே தவிர சில கட்சிகள் சொல்லுகிறார்கள் என்று மாற்றுவதற்கு பாஜக பலவீனமான கட்சி அல்ல என்பதை புரிந்து கொள்ளணும். கண்டிப்பாக தொடர்ந்து பேசுவோம் திரு சாரதி. அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் இப்போது கூட்டணி பாஜகவுடன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நெருங்கி வர மாதிரியான தோற்றம் இருக்குது. ஏன்னா இப்போது அண்ணாமலை அவர்கள் தலைமை பதவியில் வந்து நீடிக்கலன்னு அவரே சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு இப்போது 6ஆம் தேதி பிரதமர் வராரு. அவரை சந்திக்கிறதுக்கு எடப்பாடி அவர்களுக்கு நேரம் ஒதுக்கிறதா தகவல்கள் வருது. ஸோ இன்னும் அமித்ஷாவுடன் அவருடைய சந்திப்பு இவை எல்லாமே வந்து கூட்டணி நெருங்கி வர்றதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்குது. உங்களுடைய பார்வை? முதல்ல வணக்கம் அனைவருக்குமே. வணக்கம். அதாவதுங்க இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே இங்கே 2 கட்சிகள் தான் பெரிய கட்சி. ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. திமுகவில் மட்டும்தான் வாரிசு அரசியல் தலைவர்கள் வருவார்களே தவிர அது யாராக வேணால் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே பார்த்துக்கிட்டீங்கன்னா மேல்தட்டத்திலிருந்து தலைமையிலிருந்து அடுத்தடுத்து வர அடுத்த தலைவர்கள் எல்லாருமே அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க தான் வருவாங்க. அதே அதாவது தேசிய கட்சியில் பார்த்தீங்கன்னாலே காங்கிரஸை வந்து நம்ம அப்படி சொல்லலாம். பிஜேபிலையும் வந்து அதாவது அவங்க ஒரு கோட்பாடு அவங்க கட்சியில் இருக்குது. 3 வருடத்துக்கு மேலே ஒருத்தர் நீடிக்க முடியாது, அதுக்கப்புறம் அவங்க மாறுது. அதே மாதிரி தான் அதிமுகவின் சாதாரண ஒரு தொண்டர் வந்து தலைமை பொறுப்புக்கு வர முடியும்னா அது அதிமுகவில் மட்டும்தான். ஒரு மாநில கட்சிக்கு நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். புரட்சி தலைவருக்கு அப்புறம் அம்மா, அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய அப்படியே பார்த்தீங்கனாலே இன்றைக்கி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வரைக்கும் இன்றைக்கி இருக்காங்க. இதுதாங்க ஒரு ஆரோக்கியமான அரசியல்னா இதுதான். நீங்கள் எதுலையுமே நீங்கள் பார்க்க முடியாது. அதிமுகவில் மட்டும்தான். வெளியில் வந்ததுக்கு பிறகு எடப்பாடி அவர்களும் சரி அல்ல ஜெயக்குமார் அவர்களும் சரி தொடர்ந்து நாங்கள் இனிமேல் பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தீங்க. திமுக தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது நீங்கள் வந்து மறைமுக கூட்டணியில் இருக்கீங்கன்னு சொல்லி அதை தொடர்ந்து மறுத்துட்டு வந்தீங்க. இல்லை, ஆனால் அன்றைக்கி அவங்க சொன்னதுதானே உண்மையாயிடுச்சு. அதாவது இதே நீங்கள் கடந்த தேர்தல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜயகாந்த் அவர்களை சுற்றி ஒரு கூட்டமே இருந்தது. ஆனால் இன்றைக்கி விஜயகாந்தை தவிர்த்து அந்த கூட்டம்லாம் இன்றைக்கி திமுக கிட்ட தான் இருக்குது. அரசியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி சில நேரங்களில் சில அரசியல் கட்சிகள் வந்து சில சமீபத்தில் கூட ஜெயக்குமார் அவர்கள் பேட்டி எந்த காலத்தில் இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லைங்க, அதுதான் சொல்கிறேனுங்க, தவிர்க்கவே முடியாது. அதாவது எதிரியை வந்து நம்ம வீழ்த்தணும், வேற வழி இல்லை என்னும் போது இதைத்தானே திமுக சொல்லிட்டு இருந்தாங்க. பின்னாடி நீங்கள் சேருவீங்கன்னு அதை நாங்கள் முற்று முதலாக மறுத்துட்டு வந்தீங்க. அதாவதுங்க நாங்கள் மறுத்ததெல்லாம் உண்மைதாங்க. இன்றைய சூழல் எப்படி இருக்குது? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது இன்னைக்கு. அதாவது மத்திய அரசு கொண்டு வர திட்டங்களை வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அவங்க ஸ்டிக்கர், இப்போ நம்மளே வந்து எத்தனை திட்டங்களை நாம் கொண்டு வந்தோம், எத்தனை பாலங்களுக்கு நாம் வந்து எல்லாமே நாங்கள் அடிக்கல் நாட்டினோம். ஆனால் இன்றைக்கி எல்லாமே வந்து ரிப்பன் விளம்பர என்ன சொல்கிறது, முதல்வர் என்ன பண்ணுறாரு, ரிப்பன் கட் பண்ணிவிட்டு அவர் பேரை தான் வச்சுக்கிறாரு. இதில் சில நேரங்களில் வந்து சில முடிவுகள் சந்தர்ப்ப நேரத்துக்கு ஏற்ற அரசியல், அதாவது எதிரியை வீழ்த்தணுன்ற ஒரு முடிவு வரும்போது கண்டிப்பாக வந்து பாரத பிரதமர் வந்து நம்ம
பிஜேபியுடன் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அந்த நேரத்தில் வந்து இன்னும் நமக்கு இருக்கு இல்லையா காலத்தம் இன்னும் இருக்கு 2026 தான் நம்ம தேர்தலை சந்திக்க போகிறோம். அமித்ஷா கூட அடுத்த மாதம் வரதா தகவல்கள் இருக்குதாங்க. இங்கே வராங்க, இப்போ 6ஆம் தேதி பார்க்க போகிறதா தகவல் சொல்கிறாங்க. ஒரு முன்னாள் முதல்வர் பாரத பிரதமர் பார்க்குறதுல ஒன்றும் தவறு இல்லையேங்க. அதாவது ஒரு எந்த மாநிலத்திலேயாச்சு ஒரு அமைச்சர் மாநில அமைச்சர் பிரதமரை பார்த்தது உண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் உதயநிதி ஸ்டாலின் போய் பார்த்தாரு. அதே மாதிரி துரைமுருகன் போன 2 வாரத்துக்கு முன்னாடி போயிட்டு டெல்லி போயிட்டு பார்த்து பேசிட்டு இருந்தார். இப்போ வந்து மத்திய அமைச்சர் கிட்டத்தட்ட கணக்குகள் சரியா இருக்கு, இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்கு. முக்கிய காரணம் இப்போ இன்னைக்கு வக்பு மசோதாவில் வந்து எதிர்த்து வாக்களிச்சிருக்கீங்க, அதிமுக வாக்களிச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னா இதெல்லாம் முடிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு பிறகு அறிவிச்சுக்கலான்றதுக்காக வெயிட்டிங்க. ஏன்னா சில நேரங்களில் எங்களுக்குன்னு சில கோட்பாடு இருக்குல்ல. அதாவது பலமுறை அண்ணனே எடப்பாடி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அண்ணன் வந்து அவர் அண்ணன் வந்து அறிவிச்சிருக்காரு. அதாவது என்னன்னா அதான் சொல்கிறேன் கேளுங்க. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது எனக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும், உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். நம்ம 2 பேருக்குமே ஒரே கருத்துக்கள் இருந்தால் அது கட்சியை இணைச்சிட்டு போயிடலாமே. இதை எத்தனை தடவை அண்ணன் எடப்பாடி பொதுச் செயலாளர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அண்ணன் எங்கள் அண்ணன் பதிவு பண்ணியிருக்காரு. இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த நிலைப்பாடில் வரும்போது சில நேரங்களில் என்ன அதாவது என்ன சூழல் ஏற்ற மாதிரி அதுக்கான முடிவுகளை தான் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் எடுக்கிறார். அதுல வந்து சரியா இருந்தது, இது சரியா இல்லை அப்படின்றது அவங்களுடைய நிலைப்பாடு இல்லை. அதான் சொல்றேன், எப்படி இருக்குதுன்றது நம்ம பார்க்குறோம்ல உங்களுக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். ஓகே, சரிங்களா? அதனால வந்து வகுப்பு இது வந்து எதிர்க்கிறதான்றது வந்து அந்த என்னன்றது நம்ம பார்க்குறோம். பாதிப்புகள் எப்படி தலைமை அண்ணாமலை அவர்கள் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதை நீங்க வந்து இப்படி வரவேற்கிறாங்களா? நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயமா இது? இல்லைங்க, எதிர்பார்த்த விஷயம் அவங்க கட்சியில் அவங்க மாத்துறாங்கன்னா அது நாங்கள் ஏங்க எதிர்பார்க்கணும்? இது இல்லைங்க, தொடர்ந்து இல்லைங்க, இது வலியுறுத்துறவங்க ஏங்க வலியுறுத்தின எந்த இடத்துல நீங்கள் வெளிப்படையாக எதில் நீங்கள் எதையாச்சும் வலியுறுத்தினாரா எடப்பாடி என்ன? நாங்கள் அண்ணாமலையை தூக்குனாதான் நாங்கள் கூட்டணின்ற மாதிரி என்ன சொன்னாரா? அது ஊடகம் தாங்க அப்படி எடுத்து பேசுது. அவங்க கட்சியோட 3 வருடத்துக்கு இப்போ ஒரு பதிவு பண்ணார் இல்லையா, எனக்கே முடிஞ்சிச்சுங்க, இன்னும் எனக்கே அடுத்து எப்படி என்ன தருவாங்கன்னு எனக்கு தெரியலன்றது பதிவு பண்ணுறாரு இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் அவங்க கட்சியில் நடக்கிறத எப்படிங்க நான் விமர்சனம் பண்ண முடியாது? தொடர்ந்து பேசணும். வரேன் சார். ஜே ராகவன் சார்கிட்ட பேசி நான் உங்கள்கிட்ட வரேன் கேட்கணும் சார். ராகவன் சார், உங்களுடைய பார்வை இன்றைய அண்ணாமலை அவர்களுடைய அந்த பேட்டி பற்றி, பத்திரிகையாளர் சந்திப்பு பற்றி. அதாவது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமது பதவியை ராஜினாமா செய்துவிட்டதாக தகவல்கள்லாம் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக ஒரு பேட்டியில வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நான் தலைமை பொறுப்பிலிருந்து போய்விட தயார், ஆனால் கட்சியிலேன்னு போக மாட்டேன், நான் தமிழகத்திலே இருந்து தொண்டாற்றுவேன், கட்சி மேலிடம் என்ன சொல்கிறதோ செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது புதிய தலைவரை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் அதிமுகவுடன் கூட்டணி ஏற்பட போவதால் தான் உங்கள் மாற்றமா என்ற கேள்விக்கு ஒரு பதில் அளிக்கல. கிட்டத்தட்ட உண்மை நிலை அதுதான். ஏன்னா எடப்பாடியோட முதல் நிபந்தனையே அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்பதுதான். ஏன்னாக்க 2024 தேர்தலில் அண்ணாமலை சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள்லாம் பேசினாரு. அதன் விளைவாகத்தான் கூட்டணி முறிஞ்சது. கூட்டணி முறிஞ்சு 2024 மக்களவை தேர்தல் தனித்தனியா போட்டிட்டாங்க. பாஜகவுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று எடப்பாடியார் அறிவித்தார். ஆனால் சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காரு, டெல்லியில போய் அமித்ஷாவை பார்த்துருக்காரு. அமித்ஷா பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து தமிழகத்தின் நலன் குறித்து, தமிழகத்தின் பிரச்சனை குறித்து தான் பார்த்தோம், வேற அரசியல் பேசலன்னு. ஆனால் அமித்ஷா என்ன சொல்றாரு, தமிழகத்தில் அடுத்த ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான ஆட்சி தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த இடத்துலதான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப எடப்பாடியார் வந்து அவருக்கு அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ள ஒரு பக்கம் லேசான ஒரு ஆசை இருக்கதான் இருக்கு.
ஆனா எங்க இடிக்குதுன்னா அவருடைய இரண்டாவது நிபந்தனை எப்படி இருக்கும்னாக்க, தமிழகத்துல அதிமுகவோட நாங்க கூட்டணி பாஜகவோட நாங்க கூட்டணி வச்சுக்கணும்னு சொன்னா, இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான ஆட்சின்னு சொன்னாரா, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரா அமித்ஷா? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரு. அதான் தலைமைன்னா வேற, அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதான் கேக்குறேன். இல்ல தலைமைனா கூட இது அதிமுகவுக்கும் பாஜகவும் கூட்டணி தானே தவிர அதிமுக ஒண்ணு தேசிய ஜனநாயக கூட்டணி இணையல. அப்படிதான் நீங்க இதை எடுத்துக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா எடப்பாடியாருடைய எண்ணம் எல்லாம் என்னன்னா, தமிழகத்துல என்னை முதல்வர் வேட்பாளராக முன் வந்தால் உங்களோட கூட்டணி அப்படிங்கறதான் அவருடைய கிட்டத்தட்ட இரண்டாவது நிபந்தனை. அதுதான், அதுக்குதான் அவர் உடன்படுவாரே தவிர தேசிய ஜனநாயக கூட்டணிக்கோ இல்ல பாஜக விட்டு தரக்கோ அவர் தயாராக இல்லை. இரண்டாவது, அண்ணாமலை இப்ப என்னன்னாக்க, அவர் கட்சியை பெருசா வளர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை அவர் வந்ததுக்கப்புறம் கட்சியை வளர்த்துட்டாரு. தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாஜக ஒன்றும் பெருசாக எல்லாம் வளர்ந்து விடவில்லை. என்னன்னாக்க, அவர் டெய்லி பத்திரிகையாளரை சந்தித்து ஆளுங்கட்சிக்கு எதிரான புகார்களை தினசரி வெளியிட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி தன்னை வளர்த்து கொண்டார். அதாவது கிட்டத்தட்ட எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி செய்ய வேண்டிய வேலையை அவர் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். அவர் கூட பிஜேபி ஒன்றும் பெருசா வளரலன்றது உங்களுடைய கருத்து அண்ணாமலை அவர்களோட டென்யூர்ல? ஆமா, அவனு பெருசாலாம் வளரல. அதாவது பழைய தலைவர்கள் ஓரங்கட்டப்பட்டனர், புதிய தலைவர்கள் யாரும் உருவான மாதிரியே தெரியல. ஏன்னா நாளைக்கு தேர்தல் கூட்டணி ஏற்பட்டு இத்தனை தொகுதி, அதாவது 234 தொகுதியில 117 தொகுதி வேணும்னு பிஜேபி கேட்பதாக பேசப்படுகிறது. சரி, முதல்ல ஒரு 50 தொகுதி கொடுக்கறான்னு வச்சுக்கிட்டோம். 50 தொகுதி நிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட வேட்பாளர் இருக்காங்களா அப்படிங்கறது ஒரு கேள்வி. சோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த கூட்டணி அமையும். அதனால்தான் எடப்பாடி என்ன சொல்லிக்க, அது தேர்தல் நடக்க இன்னும் 1 வருஷம் இருக்கு, நாங்க இப்ப எதுக்கு அதை பத்தி பேசணும் அப்படின்னு இந்த விஷயத்த அவர் இப்ப கிடப்புல போட்டார். சரி, அதான் இன்றைய நிலவரம். இப்ப மோடி அவர்களை சந்திச்சதுக்கு பிறகு ஏதாவது ஒரு அறிவிப்புகள் வர வாய்ப்பு இருக்கா? இப்போ ராமேஸ்வரத்துக்கு இல்ல, மோடி அவர்களை சந்திச்சவுடன் கூட இப்ப ஒன்னும் பெருசாலாம் இப்போதைக்கு எந்த அறிவிப்பும் வராது. ஏன்னாக்க அவங்களோட டிமாண்ட்ஸ் முதல்ல தான் எடப்பாடி அண்ணாமலையை மாத்தணும். சரி, புதிய தலைவர்கள் போட்டா இவர் சொல்ற நிபந்தனையை கேட்கணும். அதாவது நான் தான் சீஃப் மினிஸ்டர், நான் கொடுக்கிற சீட்டை தான் நீங்க வாங்கிக்கணும், உங்களுக்கு 117 117 பிரிக்க முடியாது அப்படின்னு ஒரு நிபந்தனை போடுவாரு. சரி, இதுக்கெல்லாம் ஒத்து வந்தாதான் அந்த கூட்டணி இறுதியாக்கப்படும். சரி சார், நம்ம தொடர்ந்து இல்லைன்னா அவர் வேற இடத்துக்கு போறதுக்கு ஓப்பனா தயாரா இருக்காரு. அதனால்தான் அவர் அந்த தன்னோட முடிவை அறிவிக்காமல் கிடப்பில் போட்டு. சரி சார், கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். திரு கரு ஜெயக்கண்ணன் சார், அதாவது சார் சொல்றது படி பார்க்கும்பொழுது இப்போ அண்ணாமலை அதாவது அவருடைய தலைவர் பதவியிலேருந்து ஒரு அடுத்து மாத்துறதுக்கான காரணம் இவர் எதிர்க்கட்சி தலைவருடைய ஒரு அழுத்தம் தான் அப்படின்ற விஷயத்தை அவர் பதிவு பண்றாரு. உங்களுடைய பார்வையை சொல்லுங்க சார். முதல்ல தலைப்பின்படி திரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த பதவி அவர் முதல் ராஜினாமா தொடர்ந்து அந்த செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு. இன்னொரு செய்தி என்னென்னா, இப்போ அண்ணன் சொல்லும் போது சொன்னார், பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் முறைப்படி யாருக்கு கொடுப்போம், தமிழக பாஜக தலைவராவதற்கு முன்பு அண்ணாமலை எங்கு இருந்தார், அவர் எந்த கட்சியில் எந்த அடிப்படை பொறுப்பில் இருந்து வந்தார், 2021 தேர்தலுக்கு அவரை கொண்டு மாநில துணைத் தலைவராக அறிவிக்கிறாங்க. ஒரு வருஷ காலம் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்த கட்டமா எல் முருகன் மத்திய அமைச்சர் ஆன உடனே அவரை தலைவராக்குறாங்க. அதுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு எத்தனை ஆண்டு காலம் அனுபவம் இருக்கு சொல்லுங்க. நான் ஐபிஎஸ்ல இருந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தாரு, ஐபிஎஸ் அதிகாரின்னு பாரதிய ஜனதா கட்சியோட பிரிவுல இருந்தாரா? மக்களை ஏமாற்றுகின்ற செயலாக நினைக்கிறேன். அதாவது பாரதிய ஜனதா கட்சி தேசிய கட்சிங்கிறீங்க, தேசிய கட்சியில நாங்க RSS முடிவு இப்படிதான் வருவோம். அண்ணாமலையுடைய இருப்பு எங்க இருந்தது?
இல்லை சார், இப்போ இதில் இன்னொரு ஆங்கிளில் பாருங்க சார், புதுசாக வந்தவங்க அல்லது வந்து பழைய நான் அந்த கேள்விக்கே ஆட்கள் வரலங்க. திறமை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வாய்ப்பு அதுதான் நான் கொடுக்குறாங்க. சொல்றேன். அந்த வாய்ப்பு மற்ற கட்சியில் இல்லைன்றது பாரதிய ஜனதா கட்சியில தானே சொல்றீங்க. எங்க கட்சியில நாங்க வந்து முறைப்படி அறிவிச்சு வருவோம். அண்ணன் என்ன சொன்னாரு, நான் தேசிய செயலாளரா சிறுபான்மை பிரிவில் இருக்கேன், அடுத்து எனக்கு என்ன தருவாங்கன்னே தெரியாது. நான் என்ன கேட்கறேன், எடுத்த எடுப்புல அண்ணாமலைக்கு தர வேண்டிய அவசியம் என்ன? சார் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க சார். அவங்க நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, உங்க கட்சி சரியான முறையில் நீங்க வந்து புரோட்டோகால் படி உழைத்த நபர்களுக்கு தான் தருவோம்னு சொன்னா அண்ணாமலைக்கு கொடுத்த அத்தனை பேரை பைபாஸ் பண்ணிட்டு கொண்டு வந்த காரணம் என்ன? அந்த காரணம் என்ன? இப்போ கட்சியில் உழைத்தவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கல. ஏற்கனவே அந்த பாரதிய ஜனதா கட்சியில் ஆட்களே இல்லையா? அதுக்கு முன்னாடி உழைத்தவர்கள் தலைவரே இல்லையா? 3 ஆண்டு காலம் உங்களுக்கு வந்து அது ஒவ்வொரு நாங்களும் தலைவர் பதவி கொடுப்போம்னு சொன்னா அதுக்கு முன்னாடி அந்த விதிகளை எப்பெல்லாம் நீங்க பின்பற்றினீங்க? சார், இப்போ அடுத்த தலைவராக வரதுக்கான வாய்ப்புகள், இப்போ நயினார் நாகேந்திரன் அப்படின்னா ஏற்கனவே அதிமுக இருந்தவர், ஸோ இணக்கமா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? வானதி சீனிவாசன் ஒரு கமிட்மெண்ட்ல தலைவரா உருவாக்குறோம்னு சொல்லிட்டு போங்க. நான் என்ன சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சியில வந்து எங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்புல தலைவர் உருவாக்கணும்னு சொல்லுங்க, அது நியாயமானது. அதை விடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தான் தலைவரா இருப்பாரு, செயல்தல அண்ணனுக்கு பதில் சொல்றேன் நான். சார், இது ஸ்ட்ராட்டஜி இல்ல, ஸ்ட்ராட்டஜி ஒரே ஒரு இந்த இடத்துல இறங்கி அடிக்கிறதுக்கான ஒரு தேவை இருக்கு அப்படின்றத அதை உண்மையா ஒத்துக்குங்க. எங்களுக்கு வந்து இந்த இடத்துல அண்ணாமலை இவ்வளவு காலமா இருந்தாரு, அடுத்த தலைவரா வந்தாதான் நாங்க வந்து அதிமுகவோட நாங்க கூட்டணி வச்சுக்க முடியும். நீங்க ஓப்பனா சொல்லுங்க, வெளிப்படையாக அறிவிச்சிருங்க. இன்னொரு செய்தி, இப்ப அவரே சொல்றாரு, திரு மோடி அவர்களே இனிமே பிரதமரா இருக்க முடியாதுன்னு RSS மூலமா சொல்லப்படுகிறது. 75 ஆண்டுகாலம் வயது வந்துருச்சு. அதற்கு பிறகு அவர் வந்து அந்த பொறுப்புல இருக்க முடியாது, புதிதாக பிரதமர். தேவேந்திர பட்னவிஸ் தெளிவா சொல்லியிருக்காரு, அவர் தான் இருப்பாரு, அடுத்த டென்யூர்லயும் அவர் தான் பிரதமர் வேட்பாளர். ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிடுறேன். திரு அண்ணாமலையாக இருந்தாலும் திரு மோடியாக இருந்தாலும் ஆட்சியிலும் கட்சியிலும் அவர்கள் இருப்பதை நிரூபிப்பதற்கு கட்சியுடைய பொதுக்குழுவோ செயற்குழுவோ காரணம் அல்ல. அதையும் தாண்டி நாக்பூரின் RSS தான் முடிவு செய்கிறது என்பதுதான் உண்மை. எங்கள் அண்ணன் வேலூர் திரு இப்ராஹிம் அவர்கள் இருப்பதற்கான காரணமும் RSS தான். நான் வெளிப்படையா அண்ணன் பக்கத்துல இருக்கிறனால நான் மாத்தி சொல்றேன். இன்னைக்கு அண்ணனை சிறுபான்மையினர் நலனுக்கு போட்டிருக்கிறதுக்கான காரணம் இன்னைக்கு வக்ஃப் வாரியத்தில் அண்ணனால பேச முடியுமா? அவருடைய கொள்கை என்னன்னு சொல்லிட முடியுமா? ஒன்றை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுகிறேன், தமிழ்நாட்டிற்கு எதிரான கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. திரு அண்ணாமலையாக இருக்கட்டும், அது XRO யாரு வேணா வரட்டும், அது வேற. நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நீங்கள் உங்களுடைய தமிழ்நாட்டு அரசியலை பயன்படுத்துவதற்கு வெவ்வேறு காரணங்களை சொல்லிக் கொள்ளலாம். ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், நீங்க மற்ற மாநிலங்கள் வட மாநிலங்கள் மாதிரி நினைச்சுக்கிட்டுலாம் அங்கே வந்து அரசியல் பண்ணிட முடியாது. இன்னொன்று எங்கள் அண்ணன் புதிய சாரதி சொன்னார், எங்களுடைய அடிப்படை தலைவர்கள் வந்து நாங்கள் வந்து அடிப்படை தொண்டை நினைச்சுறேன். ஒரே ஒரு இப்போ இந்த ஆண்டோட ஒரு எடப்பாடியார் வந்து விடுதலை அடைஞ்சிருவாரா, அடுத்து வேற யாரையும் போட்டுருவாங்களா? பொதுச் செயலாளர் போட்டு இருங்க, ஒரே நிமிஷம். நான் ஒன்னே கேட்கறேன், பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து திரு அண்ணன் எடப்பாடியார் 3 ஆண்டுகள் நான் இருந்துட்டேன், எனக்கு பிறகு வேற தொண்டர் வரலாம். அவங்க பையனாவே இருந்தாலும் இல்ல சார், இல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சாதாரணமா கடைநிலையில இருந்து வந்தவர் தான். இதெல்லாம் சும்மா பேசுறது இல்ல, அவர் வந்தவர்ன்றது அவர் வந்து எடுத்தவொடனே வேற யாராவது பதவியில இருந்து வந்தாரா? செயலாளர்னு சொன்ன அம்மாவே மாத்திட்டு நீங்க சசிகலா கொண்டு வந்தீங்க. இல்ல சார், இல்ல இந்த பாயிண்ட் வந்து சார் சொன்னது வேற. இல்ல, இப்போ அவங்க பையனாவே இருந்தாலும் தலைவரோட பையனாவே இருந்தாலும் அவர் இருக்கிற வரைக்கும் செயல் தலைவரா வரைக்கும் தான் வர முடியுமே தவிர தலைவரா வர முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, தலைவருக்கான காரணங்களை ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி காரணங்கள் இருக்கு. எல்லாத்தையும் நீங்க ஒரே என்ன அலைகள்ல வச்சு பண்ண முடியாது. ஒரு செய்தியை குறிப்பிட்டுறேன். இல்ல, அப்படி நம்ம ஒருத்தரையும் அண்ணாமலை நீங்க கேக்குறீங்க, அந்த மாதிரி ஒரு கட்சியிலையும் துணை முதலமைச்சரை பத்தி கேட்டா முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கேட்க முடியாது. அரசியலில் கூட்டணி என்பது மாறலாம், கூட்டணிக்கான காரணங்கள் என்பது மாறலாம். ஒவ்வொரு அண்ணன் வந்து எடப்பாடியார் கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை, தேமுதிகவால் கூட்டணி சேர்த்துக்கும் போது ஒரே ஒரு செய்தியை சொன்னார், தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா MP கொடுப்போம். அது பத்திரிகைகளையும் வந்தது, ஊடகங்கள்லையும் வந்தது. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, நான் அந்த மாதிரி சொன்னதாவே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கறத சொல்றாரு. நான் சொல்றது என்னன்னா, அதே மாதிரியான செய்தி தான் பாரதிய நீங்க சொல்றதா இருந்தாலும் அந்த அம்மையார் மறுப்பு தெரிவிக்கணும். பாரதிய ஜனதா கட்சி அப்போ நீங்க தவறான பதிவு பண்றீங்க. பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இருப்பதும் இல்லாததும் எடப்பாடியார் முடிவு செய்வதில்லை, அதுவும் நாக்பூர்ல தான தலைமை முடிவு செய்கிறது. நான் ஒண்ணு சொல்லிடுறேன், இங்க நீங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீண்ட காலமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு, அதாவது என்ன சொல்ற, ஒரு கிளையாக இருக்கிறது என்றுதான் நீண்ட காலமா சொல்லிட்டு இருக்கோம். அம்மையார் அவர்கள் தவறான பதிவு. அம்மா இருக்கும்போது குறிக்கல, அம்மையார் மறைந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்டுவிக்கின்ற அத்தனை செயல்களுக்கும்
அண்ணன் எடப்பாடியார் இருந்த காரணத்தால் தான் அவருக்கு 4.5 ஆண்டு காலம் வெற்றிகரமாக ஓட்டினார். இதை மறுக்க சொல்லுங்க. ஒண்ணு அப்படிலாம் இல்லைங்க. தமிழகத்தின் உரிமையை நாங்க பெற்றெடுத்தோங்க. அடுத்த கட்டமா தமிழகத்தின் உரிமையை நாங்க பெற்றெடுத்தோம். பாரதிய ஜனதா மேல ஆண்டாலும் பிரதமர் மோடி இருந்தாலும் தமிழகத்தின் உரிமையை நாங்க பெற்றெடுத்தோம். திரு ஜெயக்குமார் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார், எந்த காலத்திலும் நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம். எடப்பாடியார் சொல்ல தயாரா? 1998 பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்க அம்மையார். அதன் பிறகு என்னால் எப்பொழுதுமே நான் வச்சுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அவங்களே கூட 2004 வச்சாங்க. அரசியலில் வந்து நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை. எந்த காலத்திலுமே கூட்டணி கணக்குகள் மாறலாம், கூட்டணியோட உங்களுக்கு வந்து வேற ஏதாவது இலக்குகள் மாறலாம். பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படியாவது இங்கு வந்து ஒரு குதிரை ஏறி உட்கார்ந்து இந்த தமிழ்நாட்டில் கால் பதிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கட்டாயம். அதுக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அடிமையாக இருக்கிறது. நான் கேட்கறது என்னன்னா, உங்களுக்கு தெரியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்கின்ற பொழுது சிறுபான்மையினர் ஓட்டுகள் அத்தனையுமே இழக்க வேண்டி வரும்ங்கிறது கடந்த தேர்தலில் அறிவிக்கப்பட்டது. இப்ப எஸ்டிபிஐயோட கூட்டணியில் இருக்காங்க. பிஜேபியோட கூட்டணி மூலம் அந்த எஸ்டிபிஐ இருக்குமா? எஸ்டிபிஐ என்ன எங்க அண்ணா வேலூர் இப்ராஹிம் மாதிரியா உடனே வெளியில போக மாட்டாங்களா? இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. அவருக்கு வந்து அந்த கட்சியோட உடன்பாடு இருக்கிறது அப்படி சொல்றேன். நான் ஒரு செய்தியை சொல்லிடுறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 4 பிரிவுகளாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு வசதியா இருக்கு. சரி, ஓகே, நிறைய விஷயம் ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன். எடப்பாடியார் அவர்களை நீங்க அழைத்து பேசுனீங்க, கூட்டணி பேசுனீங்க, அதெல்லாம் ஒரு கட்சிக்கு வந்து தேசிய கட்சியோட இன்னொரு கட்சிக்கு எல்லா உரிமையும் இருக்கு. மாநில தேர்தல்னு ஓராண்டு காலம் இருக்கு, என்ன வேணா முடிவாகட்டும். நான் அதையே சொல்ல வரல. ஒரு மாநில தலைவருக்கு வந்து அண்ணாமலை அவர்களை மாற்றுகின்ற போக்கும் போது நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏன் இணைச்சு பேசுறீங்க? ஒரு தலைவரை நீக்குவதும் புதிதாக உருவாக்குவதும் அந்த கட்சியோட உட்கட்சி பிரச்சனை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எடப்பாடியார் சொன்னார், அதனால நாங்க அண்ணாமலை இதெல்லாம் என்ன கேள்வி? நான் என்ன சொல்றேன், அவ்வளவு பெரிய தலைவரா அண்ணாமலை? இல்ல, அந்த சர்ச்சைக்கு முக்கிய காரணமே அவர் புள்ளியா இருந்தனால இது குறித்த நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக தவறாக பயன்படுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் போக்கு ஆபத்தானது, தமிழ்நாட்டிற்கு எதிரானது. சரி சரி, வேலு இப்ராஹிம் சார் பல்வேறு சார்ஜுகள் வச்சிருக்காரு, உங்களுடைய பதில். அது முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் எப்படி திடீர்னு வந்ததுமே மாநில தலைவர் கொடுத்துட்டாங்கன்னு அவருக்கு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. திரு அண்ணாமலை அவர்கள் மாநில துணைத் தலைவராகத்தான் முதல்ல வந்தார் சொன்னார். பிறகு அவர் சிறப்பாக செயல்பட்டு மாநில தலைவரை தேர்ந்தெடுத்தாரு. அதாவது என்ன பேசணும், அவர் பேசும்போது நான் குறுக்கிடவே இல்லை. மாநில தலைவராக ஒருவரை தேர்ந்தெடுப்பதா இருக்கட்டும், ஒரு மாநிலத்தின் முதல்வராக தேர்ந்தெடுப்பதா இருக்கட்டும், அது எவ்வளவு நாள் வேலை செஞ்சாங்க என்று பார்ப்பது ஒரு வகை. இவர்களால் என்ன செய்ய முடியும் என்று தேசிய தலைமை நினைக்கிறதோ அந்த மாதிரி அவர்கள் சாதிப்பார்கள் நினைச்சா அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க. உதாரணத்திற்கு உங்களுக்கு தெரியும், டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறோம். 27 ஆண்டுகளாக உழைத்த மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் டெல்லியில் அடுத்த முதல்வர் யார் அப்படின்னு ஒரு 5 பெயர்களை குறிப்பிட்டு தேசத்தில் உள்ள எல்லா ஊடகங்களும் பேசியது. ஆனால் அந்த 5 பேருமே லிஸ்ட்ல வரல. புதிதாக முதல் முறையாக ஒருத்தவங்க எம்எல்ஏவா ரேகா குப்தா அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் தான் மாநிலத்தின் முதல்வர் அறிவிக்கிறாங்க. அது எப்படி? ஒரு புதுசா எம்எல்ஏவா வந்தவங்க அவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? கடந்த காலத்திலிருந்து உழைத்து அதே மாதிரி எம்எல்ஏவாக இருந்தவர்கள், எம்பியாக இருந்தவர்கள், ஏன் தேசிய பொதுச் செயலாளராக பேரம்பாடியில் இருக்கிறது பெரிய பொறுப்பு. பாஜகவில் தேசிய தலைவருக்கு அடுத்து அதை விட ஒரு பெரிய பொறுப்பு கிடையாது. அவ்வளவு பெரிய பொறுப்புல உள்ளவரும் தான் அங்க தேர்தல். தேசிய தலைமை யாரை எடுத்தால் அந்த இடத்தில் பொறுப்புக்கு யாருக்கு கொடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்களே தவிர அது புதுசா வந்தவர் பழசா வந்தவர் பார்ப்பதில்லை. ராஜஸ்தான்லயும் அப்படிதான். முதல் முறை எம்எல்ஏ அவர் மாநிலத்தின் முதல்வராக இருந்தார். அங்க யாரையெல்லாம் லிஸ்ட் போட்டாங்களோ அவங்க யாருமே மாநில முதல்வர் கிடையாது. அதே மாதிரி மத்திய பிரதேசத்துல முதல் முறை எம்எல்ஏ அவர் தான் தேர்ந்தெடுத்தாங்க. அதே மாதிரி நீங்க சத்தீஸ்கர் எடுத்துக்கங்க, முதல் முறை எம்எல்ஏ அவர் தான் தேர்ந்தெடுத்தாங்க. இதுல இருந்து என்ன புரிகிறதுனா, யாருக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்கு, யார் வந்தால் இந்த ஆட்சியை சிறப்பாக நடத்துவாங்க, யார் வந்தால் இந்த கட்சியை சிறப்பாக கொண்டு போவார்கள் என்று எங்கள் தேசிய தலைமை விரும்புகிறதோ அதனால நீங்க இருக்கிறது நாக்பூர் டிசைட். அதாவது அவர் நாக்பூர் சொல்றதை விட ஆர்எஸ்எஸ் சொல்லலாம். ஏன் அதை சுத்தி வளைச்சி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி வாங்க. அதாவது ஆர்எஸ்எஸ் என்றால் புரிதல் இல்லாத ஒரு கட்சி திமுக. ஏன்னா ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் என்றால் என்ன சொல்லி தருவாங்கன்னா, ஒரு மனிதன் சுயமாக இந்த தேசத்திற்கு சேவைகளை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல்
தன்னால் இந்த தேசத்தை எந்த அளவிற்கு உயர்த்த முடியும்னு நினைக்கணுமே தவிர பிற மனிதர்களை ஏமாத்தி ஊழல் செய்து கொள்ளையடிக்கிற திமுக காரர்களை மாதிரி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. இப்ப நான் RSS சுயம் சேவக், நானும் RSSல பிராத்மிக் வகுப்பு முடிச்சிருக்கிறேன், அடுத்து 1ஆம் ஆண்டு முடிச்சிருக்கிறேன், இப்ப 2ஆம் ஆண்டுக்கு போக போறேன். இது எனக்கு என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா, உன்னுடைய அர்ப்பணிப்பு இந்த தேசத்திற்கு என்ன, எல்லோரோடும் எப்படி ஒன்றுபட்டு வாழ முடியும், மதம் சாதி மொழி வேற்றை கடந்து நாம் பாரத தாயின் பிள்ளைகளா எவ்வளவு ஒன்றிணைக்க முடியும், இதுதான் RSSல சொல்லி தராங்களே தவிர இந்த திமுக காரர்கள் கற்பனையில் சொல்லுவாங்களே, அங்க போனா இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவார்கள், கிறிஸ்துவர்களுக்கு எதிராக பேசுவார்கள், இந்த நாட்டில் வந்து உயர் சாதி உள்ளவர்கள் தாழ்ந்த சாதியை மதிக்க மாட்டார்கள், அதுதான் RSSன்னு திமுகவும் திருமாவளவனும் ஏதோ கனவு கண்டுட்டு எந்திரிச்சு பேசுற மாதிரி பேசுவாங்க. நீங்க தயவு செய்து வந்து RSS கேம்ப் அட்டன் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு உண்மை தெரியும். அப்புறம் 3வது, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூட்டணி கணக்குகளை போடுவது என்பது தேர்தல் நேரத்தில் தான். பொதுவாக எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாப்பீங்க, மற்ற கட்சிகள்ல அது திமுகவா இருக்கட்டும் மற்ற கட்சிகள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் பரபரப்பா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பாஜகவில் மட்டும்தான் வருஷம் 366 நாளுமே எங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த நாளைக்கு இந்த பூத்தை கவனிக்கணும், அடுத்த நாளைக்கு இந்த சேவை பண்ணணும், அதற்கு அடுத்த நாள் எங்கேயாச்சும் புயல் வெள்ளம் வந்து அங்க ஓடுங்கன்னுவாங்க. ஒவ்வொரு நாளும் சேவை செய்யணும். ஏன்னா இந்த கட்சியின் அடிப்படை நோக்கமே நேஷன் ஃபர்ஸ்ட், தேசம் முதன்மையானது. இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கும் வளர்ச்சி கொண்டு போவதற்கு தான் நீங்க விரும்பணுமே தவிர மற்றபடி அரசியல் லாபம், பொருளாதார லாபம், ஊழல், கொள்ளையடிக்கிறதுன்னு திமுக காரர்கள் செய்யற வேலையை பாஜக செய்யாது. அது எங்கள் நோக்கம் அல்ல. கண்டிப்பா சார். பொதிகை சாரதி சார், அதாவது தொடர்ந்து அதிமுகவுடைய அழுத்தமா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது. நம்ம ஜெய ராகவன் அவர்களும் கிட்டத்தட்ட அதே கருத்தை தான் வலியுறுத்தினாங்க. தொடர்ந்து திமுக சொன்னது உண்மையாயிடுச்சு அப்படின்றது தான் கரு ஜெயக்கண்ணன் அவர்களுடைய பார்வையாகவும் இருக்கு. உங்களுடைய பதில்? இல்லைங்க, முதல்ல நம்ம நண்பர் சொன்னதுக்கு முதல் பதிவு பண்ணிடுறேன். நாங்கள் யாருக்குங்க அடிமையாக இருந்திருக்கோம்? அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் காங்கிரஸ் எங்கள் கூட கூட்டணியில் இருக்கும்போது காங்கிரஸ் ஜெயித்தது. அதுக்கப்புறம் கூட்டணியை விட்டு எப்போ காங்கிரஸ் விலகி போச்சோ இன்னைக்கு வரைக்கும் அவங்களால வந்து அந்த பிரதமர்ன்ற ஒரு கனவாக தான் இருக்க தவிர அவங்களால பிரதமர் ஆக முடியல. அதுக்கப்புறம் பாஜகவுடன் கூட்டணி எங்கள் சாயலாக தான் இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் அடிமைன்னது எங்களை சொன்னதுனால நான் இதை பதிவு பண்ணுறேங்க. அதிமுக யாருக்குமே அடிமையாக இருந்தது கிடையாதுங்க. இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் மேலே யாரும் சவாரி பண்ண மாட்டாங்க. நாங்கள் தான் இங்கே ஆளுவோம். எங்கள் பின்னாடி தான் மற்றவங்களாம் இருப்பாங்களே தவிர நாங்கள் யாரு பின்னாடியும் நாங்கள் இருக்க மாட்டோம். இதை நான் வந்து ஜெயகண்ணன் அவர்களுக்கு சட்டமன்றத்திலேருந்து எடப்பாடி அவர்கள் வந்து அவசரமாக அமித்ஷா பார்க்க போகும்போது பல்வேறு விமர்சனங்கள், அதாவது மக்கள் பிரச்சனைக்காக அவர் போகிறேன்னு சொன்னாலும் பல்வேறு விஷயங்கள், அதாவது வழக்குகள் தொடர்பாகவோ அல்லது கூட்டணி கணக்குகள் தொடர்பாகவோ பேசுறதுக்கு தான் அவர் சென்றார் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்தது. இதெல்லாமே நெறியாளர் பதிவு பண்ணுறாரு. இதெல்லாமே அதிகாரப்பூர்வ தகவல்னு நீங்கள் சொல்லிடுங்க, நானும் ஏற்றுக்கிறேன். எல்லாமே கற்பனையாக யுகமாக தான் பேசப்படுதே தவிர ஏங்க உள்ளே உட்காந்து 1 to 1 பேசினவங்க என்ன பேசுனாங்க உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? கழக பொதுச் செயலாளர் தான் அது தெரியும் அவங்க என்ன பேசப்பட்டதுன்றது. இதெல்லாமே அதாவது யுகிக்கிறது வந்து கற்பனையாக நிறைய. அதாவது ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஊடகம் மேலே குற்றச்சாட்டுகள் ஏன் வைக்கிறேன்னா, நீங்கள் எதிர்கட்சிகளை வந்து நீங்கள் அதாவது ஒரு என்ன சொல்கிறது, இங்கிலீஷில் சொல்லணும்னா நெகட்டிவாக கிரியேட் பண்ணி போடுறதுல நிறைய விஷயம் ஊடகம் வந்து செயல்படுது. ஆனால் இதே சட்டமன்றத்தை நேரடி ஒளிபரப்பு வாக்குறுதியே கொடுத்தாருங்க முதல்வர், இன்றைய முதல்வர். நாங்கள் சட்டமன்றத்தில் நடக்கிற விவாதங்களை நேரடி ஒளிபரப்பு செய்வேன் சொல்லி எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதில் இது ஒன்று. ஆனால் உங்களால் பண்ண முடியுதா? நீங்கள் பேசுகிறத மட்டும் காட்டுறீங்க. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் பேசுகிறத அவரும் இல்லை, எங்களுக்கு யார் எம்எல்ஏ பேசினாலும் அதை கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு ஃப்ரேம் போஸ்டர் போட்டு நிற்க வச்சுருங்க. உங்களுக்கே தைரியம் இல்லை. ஏன் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தைரியம் திராணி இருந்ததா நேரடி ஒளிபரப்பு பண்ணீங்கன்னா சட்டமன்றத்தில் என்ன நடக்குது என்றத மக்கள் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சுக்குவாங்க. அந்த ஒரு பயத்தினால உங்களால் பண்ண முடியல. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, அதை உங்களால் பண்ண முடியல. அதாவது நாங்கள் வந்து நேரடி ஒளிபரப்பு பண்ணுறோம்னா சொன்னோம், நேரடி ஒளிபரப்பு பண்ணுறோம், நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோமா? நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் இல்லைங்க. ஏங்க நாங்கள் இல்லைங்க, நாங்கள் முதல்வர், அதாவது அதிமுக கழகத்தின் ஆட்சி இருக்கும்போது
அதாவது போட்டி சட்டமன்றம் சொல்லிட்டு வெளியே வந்து உட்காந்துலாம் நாடகம்லாம் போட்டீங்க. அது இல்லாம உங்க அறிவாலயத்துல நாடகம்லாம் போட்டீங்க உங்க எம்எல்ஏக்கெல்லாம் வச்சு. இதெல்லாமே மக்கள் வந்து பார்த்தது, இதை யாரும் மறுக்க முடியாது. நீங்க சட்டமன்றத்தில் அதாவது பயந்து ஓடுறீங்கன்னு முதல்ல ஒரு பதிவு. எங்களுக்கு பயம்லாம் கிடையாதுங்க. இல்ல இப்போ இது குறிப்பா இதுதான் பேசினா ஏந்திச்சு போறவங்க நான் அண்ணன் புதுகை சாரதிகிட்ட எடப்பாடியாரோடு நெருங்கி அண்ணன் போறதுனால, அதாவது அவருடைய நிழலாகவே இருப்பவர் தெளிவாக கேட்கிறேன். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி உண்டா இல்லையா என்பதை அறிவிக்க தயாரா? நாங்க மறுபடியும் நான் மறுபடியும் பதிவு பண்றேன். 2026 இன்னும் கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு இருக்குங்க. சரி, தேர்தலை பத்தி பேசுறதுக்கு அக்டோபர் நவம்பர்ல தான் எனக்கு இந்த பேச்சே வந்து கூட்டணி பேச்சே வந்து இந்த குறிப்பிட்ட இன்னொரு காரணம் முதல்ல கேட்டீங்க, என்ன ஊடகங்கள் ஏன் இப்படி பேசுறாங்கன்னு கேட்டீங்க இல்லையா? அப்ப வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு சொன்னவர், அதுக்கு பிறகு பேசும்பொழுது திமுகவை எதிர்ப்பது அதுதான் எங்களுடைய இலக்கு, அதனால் யாருடனாலும் கூட்டணி வைப்போம் அப்படி சொல்லும் போது இந்த கேள்வி இயல்பா எழும் இல்லையா சார்? இடி ரைடு 1000 கோடி, அது 1000 கோடி ஊழல் பண்ணிட்டாங்கன்ட்டு வேற்று மாநிலத்தில் இருக்கிறவங்க ஃபிளாஷ் நியூஸ் வச்சுருக்கிறான் சார். தமிழகத்தில் இருக்கிற ஊடகம் என்ன போடுறீங்களா? யோசிச்சு பாருங்க. நான் ஊடகத்து மேல நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறேன்றது இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, உங்களோட பணியை நீங்க சிறப்பா செய்யுங்க. நீங்க யாருக்கும் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க அதாவது ஊடகம் வந்து ஊடகம் சொன்னாதாங்க வெளியே தெரியும். எல்லா டிவிலையும் நம்ம வந்து நேரடி ஒளிபரப்பு காமிச்சாங்க. அது நேரடி ஒளிபரப்புல மணிக்கணும் செய்தி கிளிப்பிங் மாதிரி, அதுதாங்க சொல்றேன். கிளிப்பிங் மாதிரி அவன் நேரடி ஒளிபரப்பு இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கான். புரியுதுங்களா? அதை பத்தி நீங்க ஆந்திரா ஸ்டேட்லாம் பாத்தீங்கன்னா அதை பத்தி நியூஸ் போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? யார் அந்த சாருன்னு இன்னும் கேட்ட கூட அது நீங்க அடுத்த தகவலுக்கு அப்படியே ஜம்ப் ஆயிடுறீங்க ஊடகம். அதாவது திமுக கொடுத்த வாக்குறுதியை நீங்க ஒரு லிஸ்ட் போட்டு பாருங்களேன். அவங்க சொன்னது அனைத்து மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? கொடுக்கல, தகுதிக்கு ஏற்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? கூட்டுறவு சங்கத்துல சந்துக்கு சந்து பேசினாங்க. நீங்க நகையை எடுத்துட்டு போய் வைங்க, நாங்க உங்களுக்கு ஆட்சிக்கு வந்து மூட்டு தரோம் சொன்னாரா? சொல்லியா காட்டினாருங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை நீங்க வந்து என்ன பண்ணீங்க? என்ன கிழிச்சிங்க? இன்னொன்னு இது முக்கியமானது. நாங்க வந்தோடனே நீட்டை முதல்ல நாங்க கையெழுத்து போட்டு எங்களுக்கு தெரியும் அதை நாங்க எப்படி நிறுத்தோம்ட்டு நல்லா வாய்க்கிலேயே பேசுனீங்களே. ஒரு ஆணியாச்சும் நீங்க இது வரைக்கும் எடுத்து புடிங்கி போட்டீங்களா? 11 மருத்துவக் கல்லூரியை கொடுத்துருக்கோங்க. குடியரசுத் தலைவர் எங்களோட ஆட்சியில தமிழ்நாடு தீர்மானத்தை குடியரசுத் தலைவர் அதாவதுங்க. ஆமா, இந்த அளவுல நீங்க இருக்கிறீங்க. பாரத பிரதமரை பார்க்க உங்களுக்கு பொய்ச்சி இல்லை. எப்போ ராமேஸ்வரம் வர ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் வர ராம்நாத் அங்க போய் பார்க்க முடியல. இவரு பயந்து போய் இவங்க வேற ஒருத்தர் அனுப்புறாங்க. அவருக்கு நிறைய வேலை இருக்கான். ஒரு பிரதமர் வர்றதை பார்க்க, அதை விட உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? ஒரு மாநில முதலமைச்சருக்கு இல்ல அப்படிதாங்க நாங்க சொல்லுவோம். நாங்க போனா மட்டும் கதை கட்டுறீங்களா? ஏங்க நீங்க பாக்குறீங்க, ஒரு நாட்டின் நலனுக்கு ஒரு முதல்வர் போய் பார்க்கணுங்க. எந்த விதமான நீங்க கிடையாது. கல்விக்கு அப்படி விதி இல்ல. நீங்க தானே முதலமைச்சர், கட்சிக்கு அப்பாற்பட்டவருங்க அவரு. பாரத பிரதமர், நீங்களும் கட்சிக்கு அப்பாற்பட்டவர் தானே முதலமைச்சர். ஆனா அதுதான் நாங்க பேசினா அது கதையா போட்டு பார்க்க முடியல. ராகவன் சார், அதாவது இப்போ சிறுபான்மையினர் ஓட்டு வந்து ஏற்கனவே பிரிஞ்சதுக்கு காரணம்னு சொல்லி 2 பேருமே பரஸ்பரம் குற்றம் சுமத்திட்டு வந்தாங்க. இப்போ மீண்டும் அந்த கூட்டணி அமையும் பொழுது இந்த இதை எப்படி எதிர்கொள்வாங்க சார்? ஏற்கனவே எஸ்டிபிஐ கூட்டணியில் இருக்காங்க அதிமுகவோட, அவங்க வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? எப்படி? அதாவது இப்ப இன்றைய அரசியல் சூழ்நிலையில அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுமாங்கிறது இன்னும் வந்து சந்தேகத்தில் தான் இருக்கு. ஏன்னு வச்சுங்க, அதாவது கூட்டணி கணக்கு என்னன்னாக்க, ஒண்ணு முதல்ல பாஜக பத்தி நான் சொல்லிடுறேன். பாஜக என்ன நினைக்குதுன்னா, அதிமுக 4 அணியா பிரிஞ்சிருக்கு, பலவீனமா இருக்கு. இந்த நேரத்துல அவங்கள வளைச்சு போட்டு ஒரு கூட்டணி அமைச்சு தேர்தலில் போட்டிட்டாதான் நமக்கு ஆதாயம் அப்படின்னு நினைச்சிட்டு பாஜக ஒரு பக்கம் கணக்கு போடுது. ஒருவேளை அவர்கள் நினைப்பது நடக்காவிட்டால், இப்ப வந்து இபிஎஸ் சொல்றாரு ஓபிஎஸ் கிட்ட சேர்க்க மாட்டோம், சசிகலாவை சேர்க்க மாட்டோம், தினகரன் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு. ஆனா இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் தான் பாஜக விரும்புது.
ஸோ அது அந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்போது அந்த பாஜக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ம் பாஜகவோட சீட்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்களா? இபிஎஸ்க்கு ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க. ம் நெருக்கடி எப்படி கொடுப்பாங்கன்னா, அதிமுக பிளவுபடுத்தி புதுசா ஒரு தலைவர் உருவாக்கி மகாராஷ்டிரால ஷிண்டே பாணியில தனித்து ஒரு களம் காணச்சு அவங்களோட கூட்டணி வச்சுப்பாங்க. அதுக்கு செங்கோட்டையன் டெல்லிக்கு போயிட்டு இருந்தாரா? அதுக்குதான் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அவங்க இல்ல அவர் சொன்னது ஊடகம் தாங்க இதை பெருசாக்குது. ஒரு மாநிலத்துல நேரத்துல பேசுறாரு. இருங்க அதிமுக என்ன கணக்கு போடுதுன்னா, முதல் வேட்பாளர் நாங்க தான். சரி. ரெண்டாவது இந்த நாங்க கொடுக்கிற சீட்டை தான் வாங்கிக்கணும். நீங்க கேட்கறதெல்லாம் நாங்க தர முடியாது. ஒண்ணு. மூணாவது வந்து எங்க மேல இருக்கிற கேஸ் எல்லாம் நீங்க வந்து வாபஸ் வாங்கணும். பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே பேசுறாரு. எப்படி எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே பேசுறாரு. எனக்கு எப்படி இதை பதிவு பண்றாரு தெரியல. இல்ல இதையெல்லாம் நான் அமித்ஷாவிடம் இபிஎஸ் பேசினார்னு நான் சொல்லல. இல்ல இப்பதான் அப்படிதான் நீங்க டிமாண்ட் வைக்கிறாங்க. நீங்க டிமாண்ட் வைக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்க. எப்படி இது கூட ஏங்க வர என்ன சொல்றேன்னு புரியல சார். ஒரு நிமிஷம் இருங்க. போய் சொல்லுங்க. சரி இருங்க ஒரு நிமிஷம். இப்ப ஏடிஎம்கே கையில இருக்கு. இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்ப நாளைக்கு எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. இந்த மாதிரி தன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை காண முடியாத நேரத்துல அதிமுக வந்து பாஜகவை புறக்கணித்து விட்டால் தமிழகத்துல தேர்தல் கூட்டணி கணக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரி ரைட் ஓகே. அப்ப அணிகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல திமுக மீது இப்ப வந்து மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு. அதை அறுவடை பண்ணணும்னு ஒரு பக்கம் தாவேகா நினைக்குது, ஏடிஎம்கே நினைக்குது. ஒருவேளை அதிமுக புறக்கணிச்சுட்டு வந்தாருன்னா நிச்சயமாக அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி சேர ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு அதனால்தான் அதை பத்தி இப்ப ஒண்ணும் பேசாம இருக்காங்க. விஜயும் வந்து அதிமுக விமர்சனம் பண்ணாம இருக்காரு. சரி ஓகே. ஸோ அவங்களும் கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க? கண்டிப்பா இருக்கு. சரி ரைட்டு சார். மறுபடியும் நான் வரேன் உங்ககிட்ட. திரு ஜெயகண்ணன் சார், அதாவது இப்போது தலைமை நான் ஏற்கனவே முதல்ல அது கேட்டிருந்தேன் இந்த கேள்வியை. நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமை வந்தால் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர். ஸோ அந்த கூட்டணிக்கும் ஒரு இணக்கமான சூழல் வருமா, அல்லது வானதி சீனிவாசன் அவர்கள் வருவார்களா, அல்லது அண்ணாமலையோடு இணக்கமாக இருந்த தலைவர்கள் அதை அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தலைவராக வர வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய பார்வை. அவங்க சொல்கிற மாதிரி ஒருவேளை அண்ணன் நயினார் நாகேந்திரன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தவர், அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களோடு இன்னைக்கு நெருங்கி பேசக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த நட்பு இருக்குது. அதனால் ஒருவேளை நயினார் நாகேந்திரன் வரலாம். உங்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் பார்க்க திருமதி வானதி சீனிவாசன். ஆனால் நயினார் நாகேந்திரன் மேலே ஏற்கனவே ஒரு வழக்கு இது இருக்குது. ஒரு எலெக்ஷன் டயத்தில் வந்து 5 கோடி ரூபாய் கொண்டு போனதா திரு கருப்பு முருகானந்தர் பேர் கூட அடிபடுது. தலைமையர் பதவி அவர் அண்ணாமலை அவர்களோட இணக்கமாக தலைவராக வரலாம் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சி, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மாநில தலைவரை உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப தான் நீங்கள் போடணும். அண்ணங்கிட்ட அண்ணன் சொல்கிற மாதிரி ஒரு உழைப்பை வச்சு போடுங்க. நான் அதில் யாரையும் நான் வந்து அந்த சீனியாரிட்டின்னு சொன்னதுனால அந்த வார்த்தையை நான் சொல்ல வரேன். அடுத்த கட்டமாக என்னென்னா, ஒரு இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வந்து உறுதி செய்யப்பட்டதாக வந்து எந்த இடத்துலையும் அவங்களும் தகவல் சொல்ல, முறையாக அறிவிக்க வேண்டிய எடப்பாடியார் அவர்கள் அமைதியாக இருக்கிறார். மற்றவங்களாம் சொல்கிறாங்க, போய் சந்திப்பு நடந்ததுனாலே அதை சொல்லிட முடியாது. நிர்பந்தங்கள் இருக்குதான், இல்லைன்னு சொல்லிட முடியாது. எல்லாருக்குமே தெரியும் கடந்த கால அரசியல் ரீதியாக நடந்ததில் இவர்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டுகள், முன்னாள் அமைச்சர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு நிலுவையில் இருக்கு. மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய ஏதேனும் விசாரணை அமைப்புகள் மூலம் அதற்கு திரும்ப வந்து உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படலாம். இது ஒரு பக்கம். இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தமிழ்நாட்டில் வந்து வலுவாக இருக்கின்ற காரணத்தால் கடந்த 3 தேர்தல்கள் அவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இது வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு, அதாவது 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல் ஒரே கூட்டணி, பெரிய அளவில் மாற்றம். இப்போ அதிமுக வந்து தாவேகா விமர்சிக்கல, ஒருவேளை அவங்களும் கூட்டணி அமைஞ்சா இது ஒரு பலமான கூட்டணி அமைஞ்சிரும். அந்த இதை தான் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவர் என்ன சொல்றாரு, விஜயுடைய அந்த நிலைப்பாடு, நாங்கள் தான் கூட்டணிக்கு தலைமை இருப்போம். பொன்விழா கண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகா தலைமை ஏற்றுக்குமா? என்னுடைய கேள்வி. கண்டிப்பாக கஷ்டம் தான். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போற அளவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்தஸ்து இறங்கிடல. இன்னொன்னு, பாரதிய ஜனதா கட்சி வந்தா கூட எங்க தலைமையில தான் கூட்டணி இருக்குன்னு சொல்றக்கூடிய கட்சி. சரி சரி.
இப்படியெல்லாம் வந்து குறைச்சு மதிப்பிட முடியாது. சரி. அவர்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து மிகவும் சாதாரணமா நினைச்சிட்டா கூட நாங்க தமிழ்நாட்டு மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற மிகப்பெரிய அளவுல வச்சிருக்கோம். திராவிட இயக்கங்கள் என்றால் இன்றைக்கும் திமுகவும் அதிமுகவும் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. வர்ற கட்சிகள்லாம் அடுத்து இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய முதல் தேர்வு திமுகவுனா அடுத்த தேர்வு அதிமுக. நான் என்ன சொல்றேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் வலுவாக இருந்தால் திமுகவுடைய எதிர்க்கட்சி. அதுதான் அரசியல் சூழல். பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்க வந்து கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னோம். போன தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடி தெளிவா சொன்னாரே, 23 சீட்டுங்களா 23 தொகுதியில் தான் கொடுக்க முடியும்னார்ல ஆளுங்கட்சியாக இருக்கும் போதே. அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்றேன், கூட்டணி அமைக்கல அவங்களுக்கு அந்த அதற்குரிய இழப்புகள் வரலாம், வரலாம். நான் அதையே சொல்ல வரல. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை கூட்டணி வைத்தால் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு கடந்த முறை என்ன சீட்டு கொடுத்தாங்களோ அதை தான் கொடுப்பாரு எடப்பாடியார். அந்த அளவுக்குலாம் இறங்கி போக மாட்டார். ரைட் சார். சார் இப்போ வந்து ஏற்கனவே ரெண்டு தரப்புலையுமே நான் ஏற்கனவே ராகவன் அவர்கிட்ட கேட்ட கேள்வி தான். ரெண்டு தரப்புலையுமே இந்த சிறுபான்மையினர் ஓட்டு போனது எங்களால் தான், தோத்தது நாங்கள் தோத்தது அதிமுகவில் தான், ரெண்டு தரப்பில் முக்கிய தலைவர்கள் பேசுனது நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த கூட்டணி அமையும் பொழுது அந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. அமைந்தால் 9 மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய கூட்டணியை பற்றி நம்ம இப்போ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஐயா ஸ்டாலின் மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலையை நிகழ்த்திவிட்டு அதிலிருந்து தப்பிப்பதற்காக இதயம் கணக்கிறது, மத்திய அரசு ஒப்புதல் வழங்கலை, நீட் தேர்வுக்கு நாங்கள் நடத்த முடியல என்று கடந்த காலத்தில் சொன்ன பொய்களை மக்களை ஏமாற்றியதற்கு மீண்டும் இப்ப தேர்தல் 2026 வரும் பொழுது மக்கள் கேட்பாங்க, ஒரு கையெழுத்துல நீட் தேர்வை முடிக்கிறேன்னு சொன்னீங்களே, ஏன் முடிக்கிறேன்னு கேட்பாங்க. அதுக்காக அவருக்கு இதயம் கணக்கிறதா? உண்மையாகவே அவருக்கு இதயம் கணக்கணும். ஏன்னா மக்களிடத்தில் பொய் பேசி மாணவர்களிடத்தில் தவறான வாக்குறுதி கொடுத்து பல உயிர்கள் இன்றைக்கு மாணவர்கள் உயிரிழந்து அந்த பெற்றோர்கள் எல்லாம் கதறலில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கையெழுத்துல நாங்க கொண்டு வர மந்திரம் தெரியும் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி அவர் சொன்னாரு. மந்திரத்தை செஞ்சாரா? இல்லையே, ஒரு தந்திரமா மக்களை ஏமாத்தினார். அப்ப மக்களுடைய ரத்தத்தை குடிக்கக்கூடியவர்கள், கனிம வளங்களை கொள்ளையடிக்கக்கூடியவர்கள், ஊழல் அமைச்சர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீட் தேர்வு என்று சொல்லி அந்த ஏன் ரத்து பண்ணணும்னு சொன்னாங்கன்னா இவர்கள் திமுகவுடைய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் இவர்கள் தானங்க மருத்துவக் கல்லூரி நடத்துறாங்க. உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற நீங்கள் ஆதரிக்கிற இதே கம்யூனிஸ்ட் அவர்கள் பக்கத்தில் கேரள மாநிலத்தில் இருக்கிறாங்க, அங்க நீட் தேர்வு ஏற்படுத்தி இருக்கிறாங்க, நடந்து கொண்டிருக்கிறது. பக்கத்து மாநிலம் ஆந்திரா நீட் தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதுச்சேரி யூனியன் அங்க நீட் தேர்வு நடக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலம் நீட் தேர்வு நடக்குது. அப்ப எல்லா இடங்களிலும் தேசம் முழுக்க நீட் தேர்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அரசியலில் சம்பாதித்த பணத்தை மருத்துவக் கல்லூரி ஆரம்பித்து அதன் மூலம் கொள்ளை லாபம் பார்ப்பதற்கு மாணவர்களை ஏவி விட்டு இந்த நீட் தேர்வு வந்தா நீங்க எழுத முடியாதுன்னு அவர்களுக்கு ஒரு பலவீனமான எண்ணத்தை கொடுத்து இன்றைக்கு 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இறந்து போயிருக்காங்க. அவங்க வீட்டுல போய் ஒப்பாரி வச்சு சாவு வீட்டுல 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அங்க இறக்கத்தை நீங்கள் சம்பாதித்து ஜெயித்தீர்களே, கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடிஞ்சதா? நாங்கள் அன்றைக்கும் சொல்றோம், இன்றைக்கும் சொல்றோம், இந்த தேசம் முழுக்க நீட் தேர்வு என்பது ஏழை மாணவர்களுக்காக, பழங்குடியின மாணவர்களுக்காக. ஆட்டோ ஓட்டோருடைய மகள் இன்றைக்கு டாக்டராக ஆகியிருக்கிறாங்க, பழங்குடியினத்தை சேர்ந்தவருடைய மகள் இன்றைக்கு மருத்துவராக மாறி இருக்கிறாங்க. அதனால நீட் தேர்வுல இருந்து நீங்கள் சொன்ன வாக்குறுதி அத்தனையும் ஏமாற்றி இருக்கிறீர்கள். 2026 தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி மிகச்சிறந்த ஒரு கூட்டணி அமைத்து திமுக என்கிற இந்த நாசகர கட்சியை துரத்தி அடிக்கும். பாரதிய ஜனதா கட்சி மாபெரும் மக்கள் செல்வாக்கோடு வெல்லும். இல்லப்பா, இப்போ அண்ணாமலை அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படியா இருக்கும்? தலைவர் பதவி இல்லை அப்படின்னா வேற ஏதாவது மத்திய பதவிகளா? அது இல்லைன்றதை மறுத்திருக்காரு அவரு. சார், மாநிலத்தில் வேற ஏதாவது அவருக்கான பதவிகள் வழங்கப்படுமா? பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அது கிடைக்காது. உதாரணத்திற்கு இப்போ நீங்க தான் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றீங்க அவர்கள் வானதி வந்துருவாங்களா, அல்லது திரு நயினார் அவர்கள் வந்துருவாங்களா, அல்லது அவர் வந்துருவாரா, திரு கருப்பு முருகானந்தம் வருவாரா? நீங்க என்ன எழுதி வச்சுக்கோங்க, மாநில தலைவராக ஒருவேளை ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நீங்க லிஸ்ட்ல யோசிக்கிற யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படி ஒருவர் தலைவராக வருவார். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி அந்த இடத்திற்கு யார் வர வேண்டும் என்பதை நீங்க யோசிக்கிறத விட 100 மடங்கு நிறைய யோசிப்பாங்க. அதனால் நம்ம கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டு மிகச்சிறந்த ஒரு நபர் மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அது திரு அண்ணாமலை அவர்களாக வருவாரா அல்லது வேறு யார் வருவாரான்னு தெரியாது. யாராக வந்தாலும் கட்சியினுடைய காரியகர்த்தாக்கள் நாங்கள் தலைவரின் வழியில் மிகச்சிறப்பாக செயல்படுவோம். எதிர்கால பாரதத்தை தமிழகத்தில் இங்க வெற்றியின் மூலம் கொண்டு வந்து டபுள் என்ஜின் சர்க்காரை நாங்க கொண்டு நிறைவு கருத்தாவை நீங்க பதிவு பண்ணுங்க. அண்ணாமலை அவர்களுடைய இந்த ஒரு போட்டி இல்லைன்னு சொன்னதை பத்தி நிறைவு கருத்து ஒரு வரியில சொல்றதா இருந்தா என்ன சொல்றீங்க? அவர் ஒரே வார்த்தையில் சொல்லி இருக்கிறார், போட்டி இல்லை என்றால்
தமிழக பாரதிய ஜனதா கட்சியில யாரும் 10 பேர் போய் போட்டியிட மாட்டாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம், அல்லது தேசிய தலைமை இவர் தலைவராக இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால் அதற்கு கட்டுப்பட்டு அந்த தலைவரின் வழியில் நடந்து வரக்கூடிய 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகச்சிறப்பான வெற்றியை பெறும். திமுகவோ அல்லது இங்க இருக்கக்கூடிய தாவேக்காவோ அல்லது இவர்கள் போன்று வேஷம் போட்டு இஸ்லாமியர்களையும் ஏமாற்றி இந்த வக்ஃபு சொத்தை ஏதோ பறிச்சிருவாங்கன்னு இன்னைக்கு தாவேக்கா விஜய் அவர்கள் நடத்துற நாடகமோ, அதே மாதிரி புஷியானது கிட்ட போய் கேட்கறாங்க எதுக்குங்க இந்த வக்ஃபு சொத்துக்காக நீங்க போராடுறீங்க அப்படின்னு கேட்டா அது எனக்கு தெரியாதுன்ற மாதிரியே பேசுறாரு. கேள்விக்கே பதில் சொல்ல முடியாத இவர்கள் எல்லாம் பிஜேபி வந்து அண்ணாமலை தலைமையில பெருசா வளரல அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து சொன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லி நிறைவு செஞ்சிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கடந்த காலத்துல நோட்டாவுக்கு போட்டி போடுற கட்சின்னாங்க. இன்றைக்கு 11% வளர்ந்திருக்கிறது என்றால் ஒவ்வொரு மாநில தலைவராக இருந்தவங்களும் அவர்கள் முயற்சி எடுத்து ஒவ்வொரு நேரத்திலும் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். அதனுடைய உச்சபட்சமாக திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையின் கீழே 11% இன்றைக்கு வாக்கு உயர்ந்திருக்கிறது என்றால் எல்லா தலைவர்களுடைய முயற்சியும் இருக்கிறது. அதில் திரு அண்ணாமலை அவருடைய உழைப்பும் மகத்தானது. நன்றி நன்றி சார். ராகவன் சார் கூட நிறைவு கருத்து சுருக்கமா அண்ணாமலை அவர்களுடைய போட்டி இல்லைன்னு சொன்னதை பத்தி தலைப்பு குறித்து. போட்டி இல்லைன்னு சொன்னது அது மட்டும் இல்ல, போட்டி இல்லைன்னு சொன்ன அவருடைய சிஎம் கனவு கலைந்து விட்டது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியோ அல்லது அதிமுக ஆட்சியோ என்பதுதான் இங்கே பார்க்கப்படும். பிஜேபி ஒருபோதும் ஆட்சியை பிடிக்க முடியாது. சரி, பிஜேபி என்ன நினைக்க, பிஜேபிக்கு வந்து அண்ணாமலை பத்தி கவலை இல்லை, அவங்களுக்கு வந்து தேர்தல் கணக்கு தான் முக்கியம், எம்எல்ஏக்கள் தான் முக்கியம். சரி, ஓகே சார், நன்றி நன்றி சார். திரு ஜெயகரன் சார் உங்களுடைய நிறைவு கருத்து. முக்கியமான செய்தி, அண்ணா வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் திமுக மீது இருக்குதா சொன்னார். பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய அத்தனை மாநிலங்களிலும் மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள், குறிப்பாக மத்திய அரசு மீது அதானி அம்பானியுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் சந்திச்சிருக்கின்றன. அது உச்சநீதிமன்றம் வரை சென்று தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தமான வழக்குகள் உச்சநீதிமன்றம் வரை சென்று எல்லாருக்கும் இப்படிதான் பேசக்கூடாது. அவர் சொன்ன குற்றச்சாட்டு நம்ம சொல்றோம். எல்லாருமே வாங்குனாங்க. சொல்லி முடிக்கிறாங்க. 11 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கீங்க. 11 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கீங்க. எத்தனை மக்களுக்கு வேலை வாய்ப்பு? அவங்க கேள்வி வந்து என்ன ஊழல் குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவர்களா பாரதிய ஜனதா கட்சி? 11 ஆண்டு காலத்தில் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்படவே முடியாது. அவரே செப்டம்பரோட போறாரு. பாரதிய ஜனதா கட்சிங்கிற பிம்பம் உடைபட்டு அசிங்கப்பட்டிருக்கிறதா தான் உண்மை. ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டை ஏமாற்ற முடியாது, தமிழ்நாட்டை ஏமாற்றவே முடியாது. இறுதி கருத்தை பதிவு பண்றேன். அதாவது உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மற்ற மாநிலங்களில் அவர்களுடைய வந்து ஒரு நச்சு செடியாக, இன்னும் சொல்ல போனா அப்படிலாம் கிடையாதுங்க. தேசம் முழுக்க 18 மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறோம். ஒட்டுண்ணி கடந்த கால வரலாறு பாருங்க. திமுக அறிவாலய குடும்பத்தை கர்நாடகாவில் ஜனதாதளம் ஆட்சி செய்த போது அந்த ஜனதாதளத்தை முழுக்கவே வந்து பலவீனப்படுத்தி அந்த கட்சியை பாரதிய ஜனதா கட்சியாக ஆக்கி எடியூரப்பா முதற்கொண்டு முன்னணி தலைவர்களை கொண்டு கர்நாடகாவில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழலை பார்த்திருக்கிறோம். பாண்டிச்சேரியில காங்கிரஸில் இருந்த அத்தனை உங்களுக்கு இருந்தக்கூடிய எம்எல்ஏக்களை எல்லாம் இழுத்து அவர்களை பாரதிய ஜனதா கட்சியாக மாற்றி இருக்காங்க. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆக்க வேண்டும் என்று நினைத்தால் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். புதிய சாரதி போன்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனுமதிக்கவே மாட்டார்கள் என்றால். நன்றி திரு சாரதி, நிறைவேறது. தேர்தலுக்கு இன்னும் 9, அதாவது 1 வருஷம் இருக்கு. நாம் அதுக்குள்ள போகணும்னு என்ன சொல்றது, அதை பத்தி இப்ப பேசணும்னு இல்லை. ஆனா இருந்தாலும் ஜெயகண்ணன் ஒரு பதிவு பண்ணாரு. அதிமுக தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் கூட அதிமுக தலைமையை தான் விரும்புவாங்களே தவிர வேற எந்த தலைமையும் வந்து உண்மை தொண்டன் வந்து போக மாட்டான். அதை மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ பாஜக வந்து நம்மளோட கூட்டணி வருமா வராதான்றது இன்னும் 9 மாதத்துக்கு அப்புறம் தான் அது முடிவு செய்யப்படும். இதே இன்னொன்று ஒன்று, இப்போ அண்ணன் ஒரு பதிவு ஒன்று பண்ணார். அண்ணாமலை வந்து சீனியர் கேட்டகரியில் வந்து ஒரு துணைத் தலைவராக இருந்து தான் வந்தாருன்னு. அதாவது என்னுடைய நண்பர்களும் நிறைய பேர் பிஜேபியில் இருக்காங்க. இதன் வாயில அண்ணனுக்கு நான் இதை பதிவு பண்ணுறேன்.
நிறைய பேர் பாவம் அடிமட்ட தொண்டனாவே தான் இன்ன வரைக்கும் இருக்கான். ஆனா ஆனா அதாவதுங்க இன்னும் அடிமட்ட தொண்டனா தான் இல்ல 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 நான் சொல்றேன். நீங்க அப்படியே தான் ஒரே மாதிரி இல்ல இதே மாதிரி பொறுப்பு கொடுத்தாலும் அந்த சரி, ஓகே. உள்ள நாங்க நல்ல இப்ராஹிம் சார் கொஞ்சம் அது முடிச்சு நேரம் அதுதான் நான் முடிக்கிறேன். அதாவது இதை எது பதிவு பண்றேன்னா இன்னும் கூட தொண்டர்கள் கொடி பிடிக்கிற தொண்டர்கள் கொடி பிடிச்சிட்டு தான் இருக்கான். சரி சரி ஆனா இவங்க தலைமையில இருக்கிறவங்க மேலே ஏறி ஒரு படி மேலே ஏறி தான் போயிட்டு இருக்காங்க. சரி ஓகே அதிமுக அது போல நிறைய தொண்டர்கள் இருக்காங்க. என்னுடைய கருத்து என்னன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் அடிமட்ட தொண்டரும் தலைமை பொறுப்புக்கு வரலாறு பதிவு பண்ணுறேன். நன்றி 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 சார். நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.